Hi everyone, welcome back to Trending Idea channel. 8th standard English subjectல half yearly examination December 2024 கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 ப்ரோஸ் த நோஸ் ஜுவல். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கங்க. ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் டிட் த ஸ்பேரோஸ் பில்ட் த நெஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வேர் டிட் த பேர்ட் டிராப் த டைமண்ட் ஸ்டட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் மீனாட்சி அம்மா டெல் ஹர் டாட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ஹூ வாஸ் சஸ்பெக்டட் ஆஃப் ஸ்டீலிங் த டைமண்ட் நோஸ் ஸ்டட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th क्वेश्चन, வாட் ஹேப்பன் டு ராமையாஸ் வைஃப் அட் தி எண்ட். இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா F ல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் அபௌட் 100 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, why did the sparrow throw the nose jewel into ராமையாஸ் house. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு இந்த क्वेश्चन வரும். பேஜ் நம்பர் 15 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 லெட்டர் ரைட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த 3 லெட்டர்ல இருந்து ஏதாவது ஒரு லெட்டர் நம்மளுடைய எக்ஸாமுக்கு நிச்சயமா வந்துரும். பேஜ் நம்பர் 16 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 லெட்டர் ரைட்டிங் கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 15 அண்ட் பேஜ் நம்பர் 16 டோட்டலா பாத்தீங்கன்னா 6 லெட்டர் ரைட்டிங் இருக்கு. இந்த 6 லெட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர் நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துரும். சோ இந்த 6 லெட்டர் நீங்க அவசியம் படிச்சீங்க. போயம் ஸ்பெஷல் ஹீரோ. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is the speaker. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், who is the special hero mentioned in the poem. நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், how did the child feel when it was held by its dad. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், what did the child want to tell its dad. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா write a paragraph on the father's love as described in the poem. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. சப்ளிமெண்டரி, த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் அருண் சிட்டிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ட்ரெயின் டியூ ஃபார் அரைவல். இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் டிட் த வெண்டர் செல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவ் டிட் த உமன் அப்பியர். இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், வேர் வாஸ் அருண் டிராவலிங். செவன்த் கொஸ்டின், வாட் டிட் த உமன் பை ஃபார் ஹிம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின், வாட் அட்வைஸ் டிட் சதீஷ் மதர் கிவ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 7 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ எல்லாத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 ப்ரோஸ் ஹாபி டர்ன்ஸ் இன்டு ஏ சக்சஸ்ஃபுல் கரியர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 39 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவ் வாஸ் ஹி ஹானர்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. பேஜ் நம்பர் 41 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு அஜய் when he was 3. செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய். தேர்ட் கொஸ்டின், why writing is beneficial according to money. இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அதே போல ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस இன் 100 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how did Ajay's father
find his son's talent. Second question, write about இளவழகி and her achievements. இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டுல இருந்து நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துரும். இந்த ரெண்டுல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த ரெண்டாவது கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. பேஜ் நம்பர் 46 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா டெவலப் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ் இன்டு எ பேசேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 ஸ்டோரி கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஸ்டோரியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏதாவது ஒரு ஸ்டோரி நம்ம எக்ஸாம் நிச்சயமா வந்துரும். சோ இந்த 3 ஸ்டோரியுமே நீங்க அவசியம் படிச்சுங்க. போயம் மை ஹாபி ரீடிங். இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டஸ் அஜார் மீன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கேன் த போயட் ஃப்ளை வித்அவுட் விங்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. சப்ளிமெண்டரி எ ஹண்டர் டர்ன்டு நேச்சுரலிஸ்ட். இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா பி read the following passage and answer the questions given below கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா answer the following in 1 or 2 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா fourth question what was the birth name of Jim Corbett, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what was the name of Corbett's dog. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question how many kills did the Champawat tiger record, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 100 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின் how was the Champawat tiger killed, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11th கொஸ்டின் what were the findings of the postmortem, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜினியர் சயின்டிஸ்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 70 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who was taking care of Newton after his father's death, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் what did Isaac manufacture at his young age. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth கொஸ்டின் how was Newton honored by the king, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா answer the following in about 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் how did Newton learn about the way a windmill operated, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் mention some of Newton's inventions, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. போயம் மேக்கிங் லைஃப் வொர்த்வைல். இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 81 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what should we learn from every soul, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் what qualities will help us brave the thickening hills of life, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why should we make this life worthwhile, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. சப்ளிமெண்டரி த 3 கொஸ்டின்ஸ். இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 30 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சி ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who came running out of the wood, what happened to him, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இது அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் how did the king and the hermit restore the life of a wounded man, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth கொஸ்டின் how did the behavior of the wounded man change at the end, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா answer the following in 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what were the answers to the 3 questions, what is the message of the hermit, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 ப்ரோஸ் மை ரெமினிசன்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 95 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா பி ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இன் வாட் வேஸ் த ரிவர் அண்ட் இட்ஸ் பேங்க் ஹேவ் சேஞ்ச், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவ் வேர் த ரூம்ஸ் அரேஞ்ச் இன் த ஆத்தர்ஸ் ஹவுஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இன் டீடைல்ஸ் ஹவ் த ஆத்தர் ஸ்பென்ஸ் ஹிஸ் ஆஃப்டர்
afternoon. ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா second question. Describe how the river looks when he rows back. இதுவும் பாத்தீங்கன்னா important question தான். இந்த ரெண்டு question நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு question நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த ரெண்டு questionல பாத்தீங்கன்னா first question கொஞ்சம் ரொம்ப important question. அதுக்கு அப்புறம் second question. Poem A Thing of Beauty. இந்த poemல என்னென்ன important questions அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन how is a thing of beauty joy forever ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन according to the poet mention the evil things we possess ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. சப்ளிமெண்டரி கிராசிங் த ரிவர். இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 117 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சி ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन what was the pandits discourse about ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question give reason for the pandit to ask for the milk at dawn ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question why did Moti come late on the first day of the ritual. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th question how did the milkmaid cross the river. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th question why did the pandit faint at the end of the story ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5 prose being safe. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 125 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா டி ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் பீயிங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் அக்கார்டிங் டு கிராண்ட்பா இஸ் த மோஸ்ட் சீரியஸ் இல்னஸ். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन வாட் ஷுட் எவரி ஹவுஸ் ஹோல்ட் ஹேவ். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन தான். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस in 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन how can you make yourself cyber safe. second question what are the safety measures to be followed for sunstroke. third question write about road safety rules. இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இந்த மூணுத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த மூணு क्वेश्चन நீங்க படிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு 5 மார்க் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. poem firework night. இந்த poemல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 141 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन why was the dog frightened of ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन whom did the dog ask for help. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question where did the dog hide himself ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question where will the dog go when the fireworks stops. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. சப்ளிமெண்டரி when instinct works. இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 147 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 based on your understanding of the story write the answers for the following questions in a sentence or two கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन did black beauty like to pull the cart ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन describe the bridge. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन why was black beauty reluctant to cross the bridge ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா write the answers for the following questions in 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what did the man at the toll gate on the other side tell him ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन was black beauty afraid to cross the bridge. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन what did John think about humans attitude towards animals ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question what would have happened to all the three if black beauty had not been wiser ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन தேர்ட் क्वेश्चन fourth क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.